வாதம் வந்து ஜாஸ்தி இருக்கும்போது இந்த வலிகள் எல்லாமே இருக்கும். அது வந்து தலையிலேருந்து கால் வர, தோள்பட்டை வலியா இருக்கட்டும், கழுத்து வலியா இருக்கட்டும், இதுல ஜாயிண்ட்ஸ்ல வர சின்ன சின்ன மூட்டுகள்ல வர வலியா இருக்கட்டும், முதுகு தண்டுல எந்த பகுதியில வர வலியா இருக்கட்டும், நீங்க சொன்ன லோ பேக் பெயின் சொல்லக்கூடிய அடிமுதுகு வலியா இருக்கட்டும், கால் மூட்டு வலியா இருக்கட்டும், கணுக்கால் வலியா இருக்கட்டும், எல்லாமே அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தா உடலில் உள்ள பஞ்சபூதங்கள்ல வாயு அதிகப்படுவது. அப்ப அந்த வாயுவை குறைக்கக்கூடிய வாயு முத்திரை. இப்போ வாயு ஒரு இடத்துல போய் லாக் ஆயிருக்கு அப்படிங்கும்போது அந்த வாயுவை குறைக்கக்கூடிய வாயு முத்திரை பண்ணோம் அப்படின்னா எல்லா வலிக்கும் ஒரு ஜாயிண்ட்டுக்கும் தனித்தனி முத்திரை இருக்கு. கழுத்துக்குன்னு ஒரு முத்திரை பண்ணலாம், ஷோல்டர் பெயினுக்குன்னு ஒன்று, நம்மளுடைய மணிக்கட்டு வலிக்குன்னு ஒன்று, கால் மூட்டு வலிக்கு ஒன்று, குதிங்கால் வலிக்கு ஒன்று, இப்படியாக ஒன்னொன்றுக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு முத்திரை இருக்கு. ஆனால் அதுக்கு எல்லாம் பேஸ் என்ன அப்படின்னா வாயு. அதுக்கப்புறம் இப்போ முழங்கால் மூட்டு வலி அப்படின்னு வைங்களேன், முழங்கால் தான் ரொம்ப வலி இருக்குது, கால் மூட்டு தான் ரொம்ப சிவியர் பெயின் இருக்குது அப்படின்னா, ஏன்னா அதுதான் நிறையா பர்சன்டேஜ் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 60+, 70+ போயிட்டாங்கன்னா வீட்டில் வந்து மூட்டு வலி கட்டாயமாக, அதுவும் பெண்களுக்கு வந்து மூட்டு வலின்றது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அப்போ இந்த மூட்டு வலியை எப்படி சரி பண்ணலாம்னா இந்த வாயு முத்திரை டைம் கிடைக்கும் போதெல்லாம் கூட பண்ணலாம். இந்த வாயு முத்திரை மட்டும் பெரிய கண்டிஷன்ஸ், ப்ரீ கண்டிஷன், சாப்பிட முன்னாடி பண்ணணும், சாப்பிட்ட அப்புறம் பண்ணணும், இப்படி தான் உட்கார்ந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நின்றுட்டு நடந்துட்டு கூட வாயு முத்திரை செய்யலாம். அப்போ இந்த வாயு முத்திரை பொசிஷன் வச்சுட்டு அதுக்கப்புறமா வலது கையில் வந்து இது பேர் சந்தி முத்திரை. இப்போ நம்ம சொல்றது வலது கையில் மோதிர விரல் நுனியும் கட்ட விரல் நுனியும் சேர்த்து வச்சுக்கிறோம். இடது கையில் நடு விரல் நுனியும் கட்ட விரல் நுனியும் சேர்த்து வச்சுக்கிறோம். இப்படி ஃப்ளாட்டாக இப்படி வைக்கக்கூடாது. இந்த பொசிஷனில் வச்சோன்னா நம்ம செய்கிற பொசிஷன் தவறு. நுனி கரெக்டாக ஃபிங்கர் டிப்பையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த கையிலையும் ஃபிங்கர் டிப் ஜாயின் பண்ணிக்கிறோம். வலது கையில் மோதிர விரல் நுனி கட்ட விரல் நுனி, இடது கையில் நடு விரல் நுனி கட்டை விரல் நுனி. இந்த பொசிஷனில் வச்சுட்டு நம்ம உள்ளங்கை மேல் நோக்கின பொசிஷனில் மடியில் வச்சுக்கிறோம். இது 10 நிமிடத்துலேருந்து 20 நிமிடம் வரை, ஒரு 20 மினிட்ஸ், ஒரு நாளைக்கு ட்வைஸ். எவ்வளோ சிவியர் பெயினாக இருந்தாலும், லிகமெண்ட் டியர்க்கோட வலி கூட, இப்போ கால் மூட்டில் லிகமெண்ட் டியர் இருக்குன்னு வைங்க, கால் மூட்டில் லிகமெண்ட் டியருக்கு மருந்து இருக்கா, மருத்துவம் இருக்கானா இல்லை. ஃபைனலாக எங்கே சுற்றினாலும் என்ன சொல்லுவாங்க, ப்ராப்பர் ரெஸ்ட் எடுங்க சரியாகும். அப்போ ரெஸ்ட்டில் ஃபுல் டைம் மாத கணக்காக நம்மளால் ரெஸ்ட் எடுக்க முடியாது, ப்ராக்டிகலி பாசிபிள் இல்லை. ஒரு படி ஏறினா உடனே அந்த வலி திரும்ப வர தொடங்கும். மூட்டு வலி, மூட்டு சார்ந்த எல்லா பிரச்சனைக்கும் ரொம்ப அருமையாக, அதுக்கு வந்து என்ன வேணால் நம்ம பேர் வச்சுக்கலாம். மூட்டில் நடுவில் இருக்க அந்த டிஸ்க் தேஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க, நடுவில் இருக்க அந்த ஃப்ளூயிடு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, எலும்புகள் தேய்மானம் ஆயிடுச்சு, இந்த 2 சைடில் இருக்க லிகமெண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. இப்படி என்ன காரணமாக இருந்தாலும் மூட்டுக்கு இந்த முத்திரை சந்தி முத்திரைன்னு பேர். வலது கையில் மோதிர விரல் நுனி கட்ட விரல் நுனி, இடது கையில் நடு விரல் நுனி கட்டை விரல் நுனி, சந்தி முத்திரை. இதை 20 நிமிடம் வாயு முத்திரை செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை செய்யலாம். இப்போ முழங்கால் மூட்டுக்கு வந்து அற்புதமாக பலனளிக்கக்கூடியது இந்த மெத்தட்.